என்னப்பா வருத்தத்தோட வாழ்த்துறீங்க? வருத்தத்தோட வாழ்த்தனா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா. தங்கள் இஷ்டமே நான் செய்த பாக்கியம் அப்பா. அப்படிதான். உண்மைதாப்பா. ராஜா அப்பா உன் அடுத்த காரணம் என்ன தெரியுமா? என்னப்பா? ஒரு மகன் பிறப்பது எதற்காகடா? பிறப்பது எதற்காகவா? எதற்காக? தாய் தந்தையுடைய பேரை சொல்ல வேண்டும். அதற்காக தான் ஒரு மகன் பிறக்க வேண்டும். தாயை சிறந்தது ஒரு கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க வஞ்சனம் இல்லை என்பதை படிக்க வந்தானே. உண்மைதானே? ஆமா. அப்பா எது சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பாக. நிச்சயமாக. உண்மையாக. சத்தியமாக. சத்தியமாக செய்வேன். சத்தியமாக செய்வேன். நீ தாண்டா என்னுடைய பிள்ளை. என்னப்பா? மகனே அப்பா அடுத்த காரணம் என்ன தெரியுமா? எதற்காகப்பா? தேவருக்கு நமக்கு இதுவரை பகையில்லாமல் வாழ்கிறோம். உண்மைதான். ஆனால் தேவர்கள் நம்மை பற்றி எழுதி பேசுகிறார்கள். முகத்தில் ரோம் வைத்ததை தவிர இவர்கள் பேடி என்று சொல்கிறார்கள். பேடி என்றா? சந்திரை காத்தா? வீரமில்லையா? வீரமில்லாதவன். எதுக்கு பலம் இல்லாதவன், ஆண்மை இல்லாதவன். ஐயோ இவங்களோட சமர் செய்தால் ஆயுதவிடன் என்று அப்பா அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறேனா? உங்களை பார்த்தா? அந்த கேள்வி உனக்கு உங்களை பார்த்தா கேட்கிறார்கள். அப்பா கேட்டவர் சும்மா விடலாமா? சும்மா விடவே கூடாது. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஒன்னும் ஜெயிச்சாவல. நான் சொல்றத மட்டும் செய்ய போதும். என்னப்பா செய்ய வேண்டும்? நகப்பனுக்கு ஒரு ஆபத்து என்றால் தலையை முன்னே நிற்க வேண்டும். என்னுடைய சிரத்தை வெட்டிய கரங்கள் தான் உன்னுடைய சிரத்தை வெட்ட வேண்டும். அதான் தேவை. என்னப்பா சொல்ல பாத்தியா? உண்மைதான். அதுதான் உண்மை. ஒரு பிள்ளைக்கு அப்பனுக்கு உள்ள பாசம். ஆமா. அப்பனுக்கு ஒரு ஆபத்துனா புள்ள முன்ன நிக்கணும். உண்மைதான்ப்பா. அப்பனுடைய எவனா சண்டைக்கு வந்தனா புள்ள முன்ன காப்பாத்தணும். உண்மைதான். நகப்பனுக்காக பிள்ளை தன் உயிரையும் கொடுக்கலாம். ஆமா. அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகையால் இப்ப நான் கேட்கிறேன். என்னப்பா? அன்னை மாகாளி வணங்கினேன். மாகாளியானவர் கொடுத்தால் வராம். என்ன வராம்? இந்த உலகத்தில் எவராலும் வெல்ல முடியாத ஆட்சி பெற்று ஆனால் பெற்ற வரம் பொய்யான வரம். பொய்யான வரமா? பொய்க்காத வரமா? என்னப்பா வராது? அந்த வரம் பலிதமாக வேண்டும் என்றால் அவள் கண்ணெதிரே காட்சி தர வேண்டும் என்றால் எட்டாள்ரா ஒரு நரபலி. நரபலியா? என்னப்பா வரம்? நம்முடைய நாட்டில் இல்லாத நரபலியா? நம்முடைய நாடு ஒன்று மட்டுமல்ல, நரபலி கிடைக்கல. இப்ப சொன்னப்பார் நம்ம நாட்டில் இருக்குது பலியிலே. உண்மைதான். அதுதான் நானும் சொல்றேன். அப்பா நம்ம நாட்டுல தான் இருக்குது பலி. நம்முடைய நாட்டில? ஆமா. யார் என்று சொல்லுங்களப்பா. நீங்க சிரம் தாய்க்கு முன்பாகவே கொண்டு வந்து உங்களை கண்ணெதிரே நிற்பாட்டுகிறேன். ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். பிறந்த தனச்சம் என்று திருமணம் செய்தவனாக இருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து கருவென்று உருவாகி இந்த பூமியில் ஒரு குழந்தையாக பிறந்திருந்தார். அந்த பிறந்த குழந்தை 16 வயது நிரம்பிய ஆண்மகனாக இருக்க வேண்டும். அவனை வெட்டி பலி கொடுன்னு சொல்றான். பலி கொடு என்று சொல்லிவிட்டார்களா? அப்பா இப்பொழுதே செல்கின்றேன். நம்முடைய நாடு முழுவதும் சுற்றி பார்க்கின்றேன். எப்பேற்பட்ட நர்மலியாக இருந்தாலும் கொண்டு வந்து போன கண் கொண்டு சின்ன பையனா உனக்கு அவ்வளவு சிரமத்தை கொடுப்பனா? நானும் சித்தமனை எவ்வளவு தேடணுமோ தேடி பார்த்தோம். அப்படியா? அப்பேற்பட்ட வழியே கிடைக்கலையா? கிடைக்காத நாங்களும் இப்போ லோன் போட்டுக்கிறோம். ஆகையால சொல்லுங்கப்பா. அந்த நரபலி நாரதர் ஓடி வந்து உரைத்தார். இந்த நிகழ்ந்த அவரை கோட்டையிலே நீ ஆளுகின்ற அந்த அரண்மனையிலே இருக்கிறது ஒரு நரபலி உரைத்தார். நம்முடைய அரண்மனையா? அப்பேற்பட்ட நரபலியா? எப்படி அப்பா? உங்களுக்கும் தெரியாத, சிறிய தந்தைக்கும் தெரியாத, எனக்கும் தெரியாத எப்பேற்பட்ட நரபலி உங்களுக்கும் தெரியாத எப்படி இருக்கும்? நான் யாரு? தாய்க்கு தலைமகன். ஆமா. உன்னுடைய அம்மா யாரு? தாய்க்கு தலைச்ச பொண்ணு. தலைமகள். உண்மைதானே? உண்மைதாப்பா. நாங்க இருவரும் ஒன்று சேர்ந்து கருவெட்டு உருவாகிய
தலைச்சம் பிள்ளை யாரு? நான் தான். நீதானே? அதுல என்ன சந்தேகம்? ஆகையால் சந்தேகம் ஒண்ணு இல்ல. உன்னை வெட்டி வலுவலுக்கு வேண்டும். வேண்டாம்ப்பா. தமாசுக்கு தான் விளையாடுறீங்கன்னு நினைச்சேன். ஆமாண்டா, நீ நான் சின்ன குழந்தை, ரெண்டு பேரும் விளையாடி. அப்படி என்றால் உண்மையைத்தான் உரைக்கின்றேன். உண்மையாகவா? எனக்காக, இந்த தகப்பனுக்காக நீ பலிக்கு வந்து பலிக்கு வர சாட்சி கடவுளே கள்ளாடார் மனம் கள்ளார் மனிதர்களாலே என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் உயிர் போவோம். அப்பா சொல்வதை கேட்க வேண்டாம்ப்பா. அந்த உயிரை கொடு. அப்பா அது விட்டு முடியாதுப்பா. அது விட்டு முடியாதுப்பா. பாபா
வார்த்தை பேசியதற்கும் அப்பா வேணப்பா விட்டு உயிரை கொடுப்பா. உங்களுக்கு ஒரே பிள்ளை ஒப்பற்ற பிள்ளையப்பா, என்ன விட்டுடுங்கப்பா. உங்களுடைய பேர் சொல்வதற்காக நான் இருக்கிறேன்ப்பா, என்ன விட்டுடுங்கப்பா. எனக்கு நீ பேர் சொல்ல இடத்துல முக்கியம் கிடையாது, எனக்கு தேவை உன்னுடைய உயிர். ஏன்னா ஆகையால் எனக்கு தேவை உன்னுடைய உயிர். உயிர் கொடுக்கிறேன் சொல்லு. இப்ப கூட அடிச்சது எல்லாத்தையும் விட்டுறேன். முடியாதுப்பா, முடியாது.